ஹாய் ஆல், டுடே நைட்டு டின்னருக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான். ஸோ வாங்க இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. நூடுல்ஸோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஓவராக அதை வந்து நல்லா வேக வச்சாலுமே நல்லா கொல கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டக்குள்ளே வந்துட்டு ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். அதை கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் கொதிக்க வைக்கல. ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆன உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா நூடுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஆயிலும் அதுக்கப்புறமா வந்து சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்னோடு ஒன்று நல்லா ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை மறக்காமல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் வந்துட்டு வேக வைக்கிறதுக்குள்ள. மோஸ்ட்டாக இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜூலியன் டைப்பில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டில் வந்துட்டு நூடுல்ஸ் வரும். எப்போதும் கட் பண்ணுற மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணால் நூடுல்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஜூலியன் மெத்தட்ல வந்துட்டு ட்ரை பண்ணா நல்லாவே சூப்பரான ரிசல்ட் வரும். நூடுல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை அப்படி இல்லைன்னா சிக்கன் ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்டியா இருக்கும். பட் இது வந்து புரட்டாசி மாசம் நம்ம வந்து ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஜூலியன் டைப்ல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வெஜ்ஜி ஹக்கா நூடுல்ஸ் வந்துட்டு மேக் பண்ணா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ரிசல்ட் வந்துட்டு நல்லா சூப்பராகவே வந்துச்சு. சிக்கன் நூடுல்ஸ்க்கே வந்து டஃப் கொடுத்துரும் போல வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.